எனக்கு என்ன கொஞ்ச நாள் முன்னாடியே டிப்ரெஷனா இருந்தது 1 இயராவே. சரி. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு 2 நாளா கஷ்டமா இருக்கு. ரொம்ப டென்ஷன் பிபி ஏறினே இருக்கு. என்ன எதுவும் வேலையில இருக்கீங்களா? வேலையில தான் இருக்கேங்க. இப்ப வேலையில தான். லீவ் இருந்தனா நீங்க கூட வாங்க. நான் இப்ப சேலத்துல தான் இருக்கேன். நீங்க வந்தா தங்கி போற மாதிரி கூட வரலாம். சரி. அப்புறம் இந்த மாதம் அடுத்த மாசம் கடைசியில ஏற்காடுல முகாம் வச்சிருக்கிறோம். சரி. நீங்க அதுல கூட கலந்துக்கலாம். அது 4 days முகாம் அது. சரி. இங்க மற்றபடி இல்லைன்னா இங்க நாங்க தங்கி இருக்கிறது இப்போ ஆசிரமம் தான். இது சேலத்துல இருப்பேன். எங்க ஐயா? சேலம். சேலத்துல ஆசிரமத்துல ஆசிரமம் மாதிரி வச்சிருக்கோம். நீங்க வந்தீங்கன்னா ஸ்டே பண்ற மாதிரி வசதி எல்லாம் இருக்கு. நீங்க வரலாம். எவ்வளவு பே பண்ண ஐயா? இங்க எல்லாம் ஃப்ரீ தான். ஒன்றும் பேமெண்ட் எல்லாம் கிடையாது. சரி. விருப்பப்பட்டா டொனேட் பண்ணிக்கிடலாம். மற்றபடி பேமெண்ட் நேற்று ஒன்று கட்டணம் ஒன்றும் கிடையாது. சரி ஐயா. நன்றி. அதான் இப்ப அதான் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு எதுவும் தெரியல எனக்கு. எல்லாத்துலயுமே எல்லா ப்ராப்ளமே 2 பார்ட்டா இருக்கு. சைக்கலாஜிக்கல், பிசிக்கல் சொல்லி. ஆமா ஆமா. நீங்க சைக்கலாஜிக்கல் பார்ட்ல நமக்கு வேலையே கிடையாது. சரி. வேலையே இல்லாத இடத்துல நம்ம ஒரு வேலையை கிரியேட் பண்றதுதான் தப்பு. அதுக்கு டென்ஷனா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அதுல நம்ம சரி பண்ணணும்னு தான் நினைக்க வேண்டியதில்லை. அது இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியதுதான். அதுல நம்ம அங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். அங்க நமக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைங்கிறதான். நம்ம ஏதோ நம்மளுடைய மன இயல்புல அதெல்லாம் அந்த மாதிரி டென்ஷன் வர்ற மாதிரி இயல்பு இருக்கு. அது வந்துட்டு போகுதுன்னு சொல்லி அதை நீங்க மனப்பூர்வமா ஏற்ற வேண்டியதுதான். உங்களை நீங்க குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. உங்களுடைய எல்லா அனுபவங்களுமே ஏதோ ஒரு வகையில சரியானதுதான். அது என்னங்கன்னா அதுல எதுவும் சரியாகணும்னுட்டு இருந்துச்சுன்னா அதுவே சரி பண்ணிட்டோம். நீங்க சரி பண்ண வேண்டிய அவசியம் சார். நீங்க சரி பண்ண வேண்டிய பகுதி எங்க இருக்குன்னா பிசிக்கல் ஆக்ஷன்ல நீங்க தான் சரி பண்ணணும். இப்போ உங்க வீட்டு வாசல் அடைச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பொருள் கிளம்பி இருந்துச்சுன்னா அந்த பொருள் அப்புறப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை தான். அந்த பொருள் தானா அந்த இடத்த விட்டு போகாது. நீங்க தான் போய் அந்த பொருளை அப்புறப்படுத்தி எங்கேயாவது போடணும். அதே மாதிரி நீங்க சமையல் ரூம்ல இருக்கிற சாப்பாடெல்லாம் உங்க டேபிளுக்கு வரணும்னா யாராவது எடுத்து வச்சாதான் வர முடியும். தானா அந்த சாப்பாடெல்லாம் டேபிளுக்கு வராது. நாம தான் போய் ஏதாவது மேனுவலா தான் பண்ணணும். ஆனா இதே நம்ம சைக்கலாஜிக்கலுக்கும் இதே வேலையை நம்ம கைப்பற்ற ஆரம்பிச்சிடறோம். எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்கோம். அது சரி பண்ணணும்னு இருந்தா அதுவே சரி பண்ணிடலாம். அப்போ அதுக்கு ஏதோ அதெல்லாம் தேவைப்படுவாங்க வச்சிருக்கோம். அதனால அங்க நம்ம ஒன்றும் சரி பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அது எது இருந்தாலும் அது அவனுடைய இயல்புனிட்டு எடுத்துக்க வேண்டியதான். அது அதனுடைய இயக்கம் அப்படி இருக்கிறது. அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அப்படி வந்துட்டு போகுது, இயங்கிட்டு இருக்குன்னுட்டு எடுத்துக்க வேண்டியதான். அதுல நம்ம குறை காணக்கூடாது. அது அப்படித்தான் எடுத்துக்க வேண்டியதுதான். மனப்பூர்வமா நீங்க எந்த அளவுக்கு அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்களோ அப்போ அந்த இயக்கத்துல அந்த மன இயக்கத்துல ஒரு சுதந்திரம் ஏற்பட்டுரும். அந்த சுதந்திரமே அதை சரி பண்ணிக்கிறோம். இப்ப நாம அதை குறை காணும் போது அந்த சுதந்திரத்தை நம்ம பறிச்சிடுறோம். அப்போ அங்கேயே பெரிய பிரச்சனைகளுக்கு மத்திரங்கிறது அது சரியாக வேண்டிய விஷயம் சரியாகாம போயிருது. அதனால நம்ம மனோரீதியான அம்சங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க முழு அனுமதி கொடுத்துட வேண்டியதுதான். போயிடும். ஆமா, அது போயிட்டும் தீரும். அது இருக்கிறதுக்கு இயற்கையிலே இடம் கிடையாது. அது அந்த இயற்கையே தோன்றி மறைகிறது தான். தோன்றி மறைகிற ஒண்ணு போய் நம்ம நிறமையா வச்சுக்கணும்னு நினைச்சா கூட தப்பு தான். அது நம்ம சாத்தியம் இல்லாது. ரொம்ப நன்றி. சரி.